வாங்க கண்ணுங்களா, அடுத்து ஒரு ஈஸியான கோலத்தோட வந்தாச்சு. 5லேருந்து 1 வர 1 விட்டு 1 ஸ்ட்ரெயிட் புள்ளி. நேர் புள்ளி தான் வச்சுட்டு, இந்த மாதிரி நடுவுல 2 கோட்ட போட்டுட்டு, இந்த 2 கோட்ட இணைக்கிற மாதிரி கோடு போட்டுட்டா, முடிஞ்சு நடுவுல உள்ள டிசைன். இப்ப இதுக்கு நடுவுல ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு விட்டுடலாம். 3 பெட்டல்ஸ் வச்சு ஃப்ளவர் மாதிரி போட்டு விட்டுடலாம். இது பிகினர்ஸா இருந்தா கூட போடலாம். ரொம்பவே ஈஸியான கோலம். சேம் டைம் வாசலும் ரொம்ப அழகா இருக்கும். சிம்பிளான ரங்கோலி தான். ஆனா பார்க்கறக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இப்ப இந்த நடுவுல சுழிச்சு விட்டுட்டு, அத சுத்திலும் சின்ன சின்ன பெட்டல்ஸ் மாதிரி, இந்த மாதிரி வளைச்சு வளைச்சு விட்டுறலாம். இந்த 4 சைடுமே இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம். இத போட்டு விட்டுட்டு, இப்ப இத கவர் பண்ற மாதிரி 2 அரை வட்டம் மாதிரி போட்டுக்கலாம். இப்படி 2 லைன் போட்டு விட்டுறலாம். நடுவுல உள்ள கேப் கலர் குடுத்துக்கலாம். இல்லன்னா ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி சின்ன சின்ன கோடா கூட நீங்க போட்டுக்கலாம். அதுவும் அழகா தான் இருக்கும். இப்ப இந்த உள்ள ஏதாவது ஒரு டார்க் கலர் குடுத்துறலாம். இந்த ஃப்ளவர்ஸ்க்கும் டார்க் கலர்ஸ் குடுத்துக்கலாம் உள்ள. ஏதாவது ஒரு டார்க் கலர் குடுத்துக்கங்க. இல்லன்னா ஒயிட்டே கூட குடுத்தீங்கனாலும் அழகா தான் இருக்கும். காவி கலர் மட்டும் குடுத்தீங்கனாலும் அழகா தான் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு, இந்த அரை வட்டம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு டார்க் கலர் குடுத்துக்கலாம். நான் கிரீன் தான் இருக்கு. ஸோ, அதனால கிரீன் குடுக்குறேன். நீங்க என்ன கலர் இருக்கோ அந்த கலர் குடுத்துக்குங்க. இப்ப சுத்திலும் இதே மாதிரி இந்த 4 சைடுமே குடுத்து விட்டுட்டு, இப்ப இங்க இந்த மாதிரி ஃப்ளவர் பெட்டல்ஸ் மாதிரி தான். சுத்திலும் போட்டு விட்டுறலாம். இந்த அரை வட்டத்துக்கு. இதே மாதிரி 4 சைடும் போட்டு விட்டுட்டு, இப்ப இதுக்கு ஒரு ஒயிட்டே குடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒயிட்டே குடுத்துட்டு, இப்ப இந்த நடுவுல கிரீன் கலர் குடுத்துருக்குறோம் இல்லைங்களா? அதுக்கு நம்ம ஒரு டாட் வச்சுட்டு, சுத்திலும் உள்ள இருக்கிற ஒரு அரை வட்டத்துல இந்த மாரி டாட் வச்சு இப்படி இழுத்து விட்டுட்டோம்னா, கொஞ்சம் நல்லா அழகா தெரியும். பாருங்க இதே மாதிரி எல்லா பக்கமும் 4 சைடுமே குடுத்து விட்டுறலாம். உள்ள ஒரு லைன் இந்த மாதிரி சிங்கிள் லைன் போட்டு விட்டுட்டு, நடுவுல இந்த ஸ்ட்ரைப் மாதிரி செக்குடு மாதிரி போட்டு விட்டுறலாம். இப்ப இந்த சிங்கிள் லைனுக்கு 2 சைடும் டாட் வச்சு இழுத்து விட்டுறலாம் பெட்டல்ஸ் மாதிரி. அவ்வளோதான். இது 4 பக்கமுமே இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம். இத விட ஈஸியாலாம் ரங்கோலி போடவே முடியாதுங்க. அது ரொம்ப ஈஸியான ரங்கோலி. சேம் டைம் நமக்கு வாசல்ல கொஞ்சம் பெரிய கோலமாவும் தெரியும். சிம்பிளான டிசைனாவும் இருக்கும். இந்த மாதிரி 4 சைடுமே போட்டு விட்டுட்டு, இப்ப இந்த இணைக்கிற மாதிரி ஒரு சின்ன வளைவு போட்டு, அதுல இந்த மாதிரி டாட் வச்சு சின்ன பெட்டல்ஸ் மாதிரி இப்படி இழுத்து இழுத்து விட்டுறலாம். அவ்வளோதான் பாருங்க. எவ்வளோ ஈஸி பாருங்க கோலம். இப்ப இங்க இது 2யும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு 2 சைடும் ஒரு கோட்ட போட்டீங்கன்னா முடிஞ்சது கோலம். என்ன கண்ணுங்களா 2கே கிட்ஸும் 90 கிட்ஸும் நாளைக்கு இந்த கோலத்த உங்க வீட்டு வாசல்ல போட்டு உங்க வீட்டையே அலங்கரிச்சிட போறீங்களா? அடுத்து ஒரு ஈஸியான கோலத்தோட சந்திக்கிறேன்.